இந்த காலை வேளையில் அற்புதமா நம்ம அனைவரையும் இணைத்த இந்த பிரபஞ்சத்துக்கு மனதார அனைவரும் நன்றி சொல்லிக் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க சார். பிரபஞ்சம் தான் நம்ம இணைச்சிருக்கு இன்னைக்கு. வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? எஸ் நண்பர்களே, ஒரு சின்ன ஒரு தான் பேவ் கமிட்டி உங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது ராமலிங்க சார், சங்கர் சார் எல்லாமே இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. ஒரு 50-55 நண்பர்கள் தான் அந்த ஷெட்யூல்ல வந்துருக்க மாதிரி இருந்தது. அப்ப நாங்கெல்லாம் ராமலிங்க சார் சொன்னோம், சங்கர் சார்ட்டையும் சொன்னோம், சார் என்ன சார் 54 நண்பர்கள் வந்திருக்காங்க, நமக்கு 120 வரணுமே சார். ராமலிங்க சார் ஒரே வார்த்தை சொன்னாரு, நம்ம யாரு இங்க இணைச்சது யாரு? பிரபஞ்சம். அது பார்த்து கூட ஆட்டோமேட்டிக்கா 120 வருவாங்க. நாங்க இன்னைக்கு வந்துட்டாங்க இல்லைங்களா? அதான் சார் விஷயம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ நண்பர்களே, உயிர் போன்ற நேரத்தை செலவழிச்சு வந்திருக்கீங்க. சொன்ன நம்ம டைரக்டா நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அதுக்கான விஷயத்தை நம்ம பார்ப்போம். வாருங்கள். செய்யாமல் செய்யற உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வ பிரபன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு குறளை சொல்லியிருக்கிறாரு. நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்லுவேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, முகம் தெரியாத ஒரு நபருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான், அந்த ப்ராஜெக்டை தான் நம்ம கையில எடுத்துட்டோம்னா இதுவே நம்மளுக்கு பிரபஞ்சம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க நண்பர்கள். அனைவரும் பிரபஞ்சத்துக்கு மீண்டும் ஒரு நண்பர்கள் பாருங்க. நம்மளுடைய ப்ராஜெக்ட் 2 இருக்குது. அதுல முதன்மையானது கேஷ் 25 தாய் திட்டம். அந்த தாய் திட்டத்தை இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் சார் சொல்லுவார் இல்லையா, 64 8 ரூபாய் தயிர் இல்ல, 64 ரூபாய் தயிரையும் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட தான் நமக்கு ஒவ்வொரு திட்டமும் இங்க உருவாகி ஆக்டிவ் பிளானா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சோ இங்க நம்ம ஆரம்பத்துல எப்படி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இணைஞ்சாங்களோ அவங்களுக்கு சொன்ன மாதிரி செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்மளுடைய திட்டம் ஒண்ணு அப்கிரேட் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா முழு வடிவம் பெற்று நின்று இருக்கு. இதுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கணும். நண்பர்களே, அடுத்து பாத்தீங்கன்னா உதவின்னு சொன்ன இந்தியா ஃபுல்லா முதல்ல உதவி செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் தான் நம்மளுடைய கிரிப்டோ 25. எஸ் நண்பர்கள் பாருங்க, இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் விரும்புறது என்ன விரும்புறோம்? பாசிவ் பிளான். சார் நான் வேலை லைட்டா செய்வேன் சார், ஆனா வருமானம் வந்துகிட்டே இருக்கும், பெரிய வேலை எல்லாம் என்னால செய்ய மாட்டேன் அப்படின்னு எதிர்பார்க்கிற நண்பர்கள் தான் சார் சொன்னாரு அந்த இன்வெஸ்டார்னு அந்த கேடர்ல போய் மாட்டிக்கிட்டு நிறைய பேர் முடிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம். சோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பாசிவ்ல ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு ஆக்டிவ்ல வேற லெவல்ல சார் சங்கர் சார் அற்புதமா ரெடி பண்ணியிருக்காங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா என்னைக்குமே உழைப்பே உயர்வு, ஸ்மார்ட் ஒர்க் எவர் சக்சஸ். சோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எப்படி கிரிப்டோல பல லட்சம் டாலர்கள் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நண்பர்கள் வாங்க, நம்ம ப்ராஜெக்ட்ல ஸ்டார்டிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு முறை உதவி 30 USD ஒரு முறை நீங்க பண்ண போறீங்க. ஓகேங்களா? எஸ் நண்பர்கள் பாருங்க, இந்த இடத்துல நம்ம 30 USD உங்களுக்கு யார் நண்பர்கள் சொல்றாங்களோ அவங்க மூலமா நீங்க இணைஞ்சிருப்பீங்க. இணைந்த உடனே நான் சொன்னேன் ஸ்மார்ட் ஒர்க் ஒரு ப்ராஜெக்ட், நம்ம பியூரா பேசுறோம். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே உங்களுக்கு தெரியும். நெட்வொர்க்னாலே நண்பர்களை இணைச்சு பண்றதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். வெறும் மார்க்கெட்டிங்னா அதுவும் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா பண்ணும்போது அது பெரிய லெவல்ல ரீச் ஆகாது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமா எழுதி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராஜெக்ட் தான் நம்ம இப்ப கையில எடுத்துருக்கோம். எஸ் அதன் முதல் அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட முழுமையா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதான் விஷயம். நம்மளுக்கு பிடிஎஃப் எல்லா மொழியிலும் நம்ம ராமலிங்க சார் அற்புதமா ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறாரு. சோ நம்ம பாத்தீங்கன்னா அத முதல்ல லேர்ன் பண்ணணும். அப்புறம் தான் ஏர்னிங் தன்னால வரும். சோ எதுக்கு எடுத்தாலும் அப்ளை போட்டுட்டு கால் பண்ணி சார் ஒரு நண்பர்கிட்ட பேசணும் சார், நீங்க பேசுங்க சார், அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. அது எப்போ ஒரு முறை 2 முறை இல்ல 3 முறை நீங்க ஜூம் மீட்டிங்கோ பிடிஎஃபோ கேட்டதுக்கு அப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா பேசக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டாதான் நம்மளை நம்பி உள்ள டீம் வேற லெவல்ல செட் ஆகும். அப்ப அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நபரை இணைக்கும் போது $30 உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குங்க? $10 கிடைக்கும். அதே மாதிரி பீன் ஒரு நபரை இணைக்கும் போது $10,
சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $20 எந்த பிடிமானமும் இல்லாமல் உங்களுக்கு $20 உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எப்பன்னு உங்களுக்கு தெரியும், நைட் மறுநாள் 12 மணிக்குள்ள உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்தாங்க, எதுலங்க வரும்? சேஃபால், எஸ், எல்லாம் ட்ரஸ்ட் வேலை ஏதோ ஒரு சம்திங். ஓகேங்களா? அப்போ நல்லா பாருங்க நண்பர்களே, நம்ம $30 கொடுத்தோம், 2 பேரை அறிமுகப்படுத்தினோம், 10 $20 வந்துட்டு சார் அதுல ஒரு $40 பெண்டிங் இருக்கா சார்? எஸ், இதெல்லாம் மேஜிக் பண்ணிருக்காரு நம்ம தங்கச்சாரு. இந்த $40 எடுத்துதான் நம்மளுடைய பாசிவ் பிளான்ல போய் $1470 வித்தவுட் ஒர்க்கிங்ல அற்புதமா கொடுக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இப்ப முதல்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் நண்பர்களே பாருங்க, இந்த $40 பண்ணக்கூடிய மேஜிக் எப்படி. சோ நண்பர்களே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல 7 மெம்பர் மூலமா உங்களுக்கு $60 எல்லாமே சிங்கிள் என்ட்ரி. ஓகேங்களா? ரைட். செகண்ட்ல வந்து 65, உங்களுக்கு 1410. ஓகேங்களா? ரைட். இப்போ இது வந்து எப்படி நமக்கு ஆக்டிவ் போர்ட்ல இந்த பணம் வந்து நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற பார்க்கும்போது நண்பர்களே பாருங்க, எத்தனையோ பேர் பார்த்துருப்போம், எல்லாமே 10 லெவல் 15 லெவல். இந்த 2 லெவல்ல மேஜிக் பண்ணிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்தினார், நமக்கு இந்த திட்டத்தை அற்புதமா அறிமுகப்படுத்தினார் இல்லையா, அவருக்கு முதல்ல வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி ஸ்பான்சர் இன்கம் $20. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு $40-30 சாதாரண விஷயம் இல்ல, உண்மையிலே நம்ம இதை புரிஞ்சு நம்ம லைஃப அடுத்த கருத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி $30 கொடுத்து விட்டீங்களா, அதுக்காக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா $10 போட்டு $40 ப்ராஃபிட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் $60. ஓகே. 2வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ராயல்டி. இந்த ராயல்டியுடைய பவர் என்னன்னு சார் அப்புறம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஒரு $20 சிஸ்டம் எடுத்து இருக்குது. அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்தல சார். வாய்ஸ் கேக்குதா? கரெக்டான மாதிரி கேக்குதா? ஹலோ, எஸ். நண்பர்களே கேக்குதா சார்? வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ். அப்ப பாத்தீங்கன்னா சார், செகண்ட் லெவல்ல ராயல்டி வந்து $200, ஸ்பான்சருக்கு வந்து $70. நம்மள அறிமுகப்படுத்த நண்பருக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் போர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா $120. அப்ப எவ்வளவுங்க? 4 ரீபர்ட் நமக்கு கிடைக்குது. ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா $1000. இந்த இடத்துல ரீபர்ட் போர்டு ரீபர்ட் நமக்கு வந்து 7 போர்டு இருக்கு இல்லையா, 7 போர்டு, அதுக்காக பாத்தீங்கன்னா இங்க $40. இங்க நமக்காக சிஸ்டம் வந்து 4 ரீபர்ட் எடுத்து வைக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 1470. ஓகேங்களா? எஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஸ்மார்ட் அவுட் பண்ணணும். இதுதான் இந்த இடத்துல முக்கியம். அதான் பேர் வந்து ஆக்டிவ் போர்டு. அப்ப என்ன பண்ணணும்? குறைஞ்சது ஒரு 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறது. 2 நபருக்கு சிஸ்டம் சொல்லுது நமக்கு எவ்வளவு பணம் தேவையோ. எனக்கு 10 லட்சம் தேவைப்படும், இன்னொருத்தவங்க 10 லட்சம் இல்ல இன்னொரு 1 கோடி ரூபாய் தேவைப்படும். சோ யாருக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கோ அதன் அடிப்படையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த ஆக்டிவ் போர்டுல நம்ம எவ்வளவு நண்பர்களை அறிமுகப்படுத்திருக்கோம். அதன் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பான்சர் இன்கம் வந்து மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கும் தெரியும், இந்த ரீபர்ட் ஐடியும் மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எஸ். நெக்ஸ்ட் நண்பர்களே பாருங்க, இப்ப வந்து $10 அந்த 10 வந்து போர்டு சொன்ன இல்லையா, அவங்களுக்கு 4 இது கொடுக்கு இல்லையா, $40 4 போர்டு இது கொடுக்குது. அப்ப பாத்தீங்கன்னா 4 ஐடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்டுல வந்து இருக்காரு. இந்த $10 எத்தனை லட்சம் டாலரை கொடுக்க போகுது மேஜிக் தான் பார்க்க போறோம். எஸ் நண்பர்களே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை போர்டு எடுத்துட்டு வானத்துக்கு மேல போக போறோம். $10 என்ன மேஜிக் பண்ணுது பாருங்க. இதுவும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான். அப்படின்னா என்ன சார் இந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு கீழே நான் சொன்னேன் இல்லையா, அதே 2 நபரை அப்படி இங்க வருவாங்க. ஏன்னா இந்த திட்டத்தை புரிஞ்சுதான் அவங்க உள்ள வர்ற நண்பரை தான் உள்ள கொண்டு வரணும். இன்வெஸ்டார் இங்க தேவை இல்லை. ஓகேங்களா? அப்ப 2 பேர் வரும்போது நண்பர்கள் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு USDT 2 USDT அடுத்தது 2 பேருக்கு 4 8 3 லெவல்ல நமக்கு பாருங்க இந்த $10 அற்புதமா பிரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன் சார், இந்த ஒரு போர்டு மட்டும் இல்ல, 2 பேர் வந்தா தான் உங்களுக்கு $2 கிடைக்குங்கிறது கட்டாயம் இல்லை. நம்ம சிஸ்டம் என்ன பண்ணிருக்கோம், அதான் சிங்கிள் என்ட்ரின்னு சொன்னேன். ஒரு நபர் இணைந்தாலே உங்களுக்கு $1 உங்க வேலட்ல வந்து காட்டிடும். ஓகேங்களா? ரைட். அப்போ 2 4 8 டோட்டலா $10. $10 உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா $66. பாருங்க, $10 வந்து எத்தனை மடங்கா மாறி இருக்கு? ஃபர்ஸ்ட் 6 மடங்கா மாறி $66. இந்த $66 நமக்கான இல்ல, ஏன்னா நம்ம எல்லாருமே பிறருக்கு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தோட தான் இங்க இணைஞ்சிருக்கோம். சோ இந்த $66 நமக்கு ப்ராஃபிட் முதல்ல கொடுத்த $10 நமக்கு வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா ராயல்டி வந்து $7, ஸ்பான்சர் நம்மள அறிமுகப்படுத்த நண்பருக்கு 7, போர்டு ரீபர்த்துக்கு ஒரு 10, அகைன் ஒரு 10, டோட்டலா பாத்தீங்கன்னா $32. 66 32 மீறி போக $32 அடுத்த போர்டுக்கு கேரி ஃபார்வர்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லல, எல்லா போர்டுக்கும் அப்ளிகபிள் தான். என்ன காரணம்னா இந்த $32 சார் எனக்கு சின்ன கமிட்மெண்ட் சார் எனக்கு வேணும் சார் அப்படின்னு கேட்டா
உடனே நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு போர்டு இல்ல, 7 போர்டுல எப்ப வேணாலும் இந்த பணம் உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எஸ் சார். நெக்ஸ்ட் நண்பர்களே பாருங்க, இந்த $32 உங்களுக்கு எப்படி ஸ்பிளிட் அப் ஆயிருப்பாங்க எல்லாமே நண்பர்களே. இதுல மொத்தம் 7 போர்டு, 5 போர்டுக்கு 2 4 8 3 லெவல், அடுத்த 2க்கு 2 லெவல். எல்லா இதையும் பார்த்துருப்பீங்க. போக போக டப் பண்ணுவாங்க, எடுக்க கூடாது. கடைசியா கொடுக்கக்கூடிய பணம் பெரிய பணமா இருக்கும், அதை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக பெரிய லெவல்ல அதை டார்கெட் வைப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, நம்ம இதுல எந்த அளவுக்கு கடைசி 2 போர்டுல மேஜிக்கே இருக்கு, அதுல 2 லெவல்ல நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இங்கேயும் பாருங்க 2 4 8, இதுல இந்த $32 அப்படியே டிவைட் ஆகுது. இங்கேயும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா $220. இந்த $220 பட்ஜெட் பார்க்கும்போது ப்ராஃபிட்டுக்கு ஒரு 50, ஹெல்பிங் ஐடிக்கு ஒரு 16, போர்டுக்கு ஒரு 10, ராயல்டி இன்கம் ஒரு 24, ஸ்பான்சருக்கு ஒரு 20, மீதி 220 கழிச்சு போல $100 அடுத்த போர்டுக்கு நமக்கு இதாகும். இது 2 போர்டு. அடுத்தது வந்து பாரடைஸ் போர்டு. நண்பர்களே பாருங்க, இதுலயும் அதே மாதிரி 3 லெவலு எல்லாமே தெரியும் கிளியரா. யூனிவர்சிட்டி எவ்வளவுங்க, $100 அப்படியே 3 லெவலுக்கு பிரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல நீங்க நான் சொன்னேன், ஒரு நபர் வந்தாலே 8 பேர் வரணும்னு கட்டாயம் இல்ல. இந்த 3வது லெவல்ல ஒரு நபர் வந்தாலே ஒரு ஆண்டு இருந்து $90 உங்களுக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா? அப்ப 752ல ப்ராஃபிட் ஒரு 110. பாருங்க, நல்லா பாருங்க, $100 நம்ம மனசார கொடுத்தோம் சார். அடுத்த லெவலுக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் கொடுத்துப்போ எனக்கு தரப்பு சாமி கொடுத்தீங்க பாத்தீங்களா? அதுக்காக இந்த பிரபஞ்சம் முதல்ல எடுத்தவனே உங்களுக்கு கொடுத்துக்க பாருங்க. $110 முதல்ல இந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. எஸ் நண்பர்களை பாருங்க, அந்த ஹெல்பிங் ஐடி $32. இந்த ஹெல்பிங் ஐடியோட பவரை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. பண்ணிட்டோமா இல்லைங்களா? ஏற்கனவே உங்களுக்கு ஹெல்பிங் ஐடி நம்ம மகளிர் குழு மூலமா அப்புறமா வந்து நம்ம கேஷ் 25க்கு ஐ மீன் முன்னாள் உள்ள ஸ்பீட் கேஷ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஹெல்பிங் வந்து கொடுத்துருக்கோம். சோ இதனுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா போர்டு ரீபர்த்துக்கு 220, ஆக்டிவ் போர்டுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்டு கிடைக்கு 40, ஸ்பான்சர் போர்டு 30, ராயல்டி ஒரு 20, எல்லாம் போக கேரி ஃபார்வர்ட் ஒரு 500. அப்போ அடுத்த போர்டு நெக்ஸ்ட் போர்டு பாருங்க ஜியாம் போர்டு. இதுல 500 யூனிவர்சிட்டி. இங்க பாருங்க, இங்க 2 4 8, அதே 500 அப்படி டிவைட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எஸ். அப்போ ஒரு நபர்கிட்ட இருந்து 20னா 2 பேர்ட்ட இருந்து 40, அதுல அடிப்படையில 3750. பாருங்க 500 எத்தனை மடங்கா மாறி இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வேணும்னா நம்பிக்கை, பொறுமை, நிதானம், தொடர் முயற்சி, இது இருந்தா இங்க ஜெயிக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது. அப்போ பொறுமையா நம்ம எல்லாரும் ஒற்றுமையோட இந்த எல்லாரும் பயணப்படும் போது கண்டிப்பா இது வந்து விரைவில் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்மளுடைய கிரிப்டோ 20 வச்சிருக்காங்க. சோ 3750 ப்ராஃபிட் பாருங்க, கொடுத்தத முதல்ல எடுத்துக்கோங்க. மனசார கொடுத்தீங்க இல்லையா, முதல்ல 520 எடுத்துக்கோங்க. ஹெல்பிங் ஐடிக்கு ஒரு 50, அப்புறம் ரீபத் ஐடி 2, ஆக்டிவ்க்கு 1, ஸ்பான்சருக்கு 50, ராயல்டி 100, மீதி 3000 கேரி ஃபார்வர்ட். ஓகேங்களா? எஸ். அடுத்து பாருங்க க்ளோரி போர்டு 3000, அதே மாதிரி 2 4 8, அதே 3000, டோட்டல் யூனிவர்சிட்டி 21800, அதே 3000 கொடுத்த 3000 நமக்கு வந்துருது. ஹெல்பிங் ஐடி பாருங்க 20, 5 போர்டு ரீபத் ஐடி. இதெல்லாம் எந்த போறீங்க சப்போர்ட் ஆகும்? இந்த போர்டு ரீபத் ஸ்டார்டிங் போர்டு இருக்கு பாருங்க, அந்த போர்டு ஸ்கை போர்டுக்கு தான் போய் அவ்வளவு சப்போர்ட் ஆகும். அப்ப என்ன நடக்கும்னா வர்ற நண்பர்களுக்கு, புதுசா வர்ற நண்பர்களுக்கு, ஏற்கனவே வாங்கின நண்பர்கள் அங்க போய் புஷ்அப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ரீபத் வேலை செய்யுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. எஸ். அடுத்து பாருங்க ஆக்டிவ் ரீபத்துக்கு 2, இது எங்க போகுது உங்களுக்கே தெரியும். ஸ்பான்சர் பாருங்க 20, ராயல்டி இன்கம் 270, கேரி ஃபார்வர்ட் 18000. நெருங்கிட்டோம், நம்ம கடைசி தான் நெருங்க போறோம். பாருங்க நிர்வாணா போர்டு இங்க $18000. 18,000த்துல பாருங்க 2 4, நான் சொன்னேன் இல்லையா 2 லெவல் தான். பாருங்க இந்த இடத்துல எவ்வளவு வருமானம், ஆனா பாருங்க 2 எவ்வளவு குயிக்கா நம்ம மக்கள் ஏன் வரணும், எந்த அளவுக்கு அற்புதமா நம்ம சந்தோஷமா டிசைன் பண்ணி இருக்காங்க. அவர் வேற சின்ன அவர் சொல்லக்கூடாது பாரு, இருந்தாலும் சொல்லித்தான் ஆகும் இந்த இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு நபர்கிட்ட இருந்து 500, 2 பேர்ட்ட இருந்து 1000, 4 பேர்ட்ட இருந்து 7000, டோட்டலா 71,000. ஓகேங்களா? எஸ், சூப்பர். நீங்க விழிப்பா இருக்கீங்களா பார்த்தேன். ஓகே ரைட். அப்ப பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000, ஹெல்பிங் ஐடி 330, 5 போர்டு ரீபத் ஐடி. எங்க போய் யோசனை பண்ணி பாருங்க, அந்த போர்டு இருக்கு பாருங்க $10. அப்ப எவ்வளவு ஸ்பீடா சுத்தும் பாருங்க. இந்த இதை வேகமா சுத்துறதுக்கு தான் இப்ப ஆக்டிவ் பிளான் இப்ப நான் அடுத்து சொல்ல போறேன். அதுக்கு ராயல்டி பிளான் ரெடி ஆயிட்டு இருக்கு சுட சுட. அது இன்னும் 2 மாசம் நம்ம கையில கிடைக்க போகுது. அப்ப எந்த அளவுக்கு பாசிவ் வேகமா போகுது அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையோட இருந்து பயணப்படும் போது எல்லாரும் இந்த கோடீஸ்வரங்கிற இந்த பிரபஞ்சம் உறுதி பண்ணிட்டு
நண்பர்களே பாருங்க. அப்ப பாருங்க 120 ஸ்பான்சருக்கு 300, ராயல்டிக்கு 300, மீறி கேரி ஃபார்வர்ட் 59,900 USDT. இன்று 90 ரூபாய் கணக்கு பண்ணி பாருங்க. எஸ் நண்பர்களே பாருங்க, ஃபைனலா வந்து ஹெவன் கோல் வந்துட்டோம் மேல. இங்கேயும் 2 நாள் பாருங்க 5000, ஒரு நபர்கிட்ட இருந்து 5000, அப்ப 10,000, 4 பேர்ல இருந்து உங்களுக்கு 2,19,600, டோட்டலா 2,29,600 ரூபாய். நண்பர்களே பாருங்க, ப்ராஃபிட் பாருங்க 1,69,600 USDT. இன்று 90 ரூபாய் எவ்வளவு சார் வரும்? எத்தனை கோடி சார் வரும்? 1 கோடியா? 1.25 கோடி சார். இத்தனை வருஷம் நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நானும் நெட்வொர்க்ல 96 இருந்து இருக்கு சார். ஒரு 5 லட்சம் 10 லட்சத்தை மொத்தமா எந்த நெட்வொர்க்லயாவது நம்ம எடுத்துருக்குமா சார்? எடுத்துருக்குமா சார்? யாராவது எடுத்துருக்குமா சார்? நல்ல யோசனை பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அது டோட்டலி டிஃபரெண்ட். உழைத்தால் எங்கேயாவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இங்க பாருங்க, நான் எப்பயே சொன்ன மாதிரி நம்ம லைஃப், நம்ம தலைமுறை மாத்துறதுக்கு நாங்க வந்திருக்கோம். எவ்வளவோ ஓடிட்டோம், ஓடிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம தலைமுறை, நம்ம பிள்ளையோட எதிர்காலம் எப்ப என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடா வந்துட்டு இருக்கு, டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. அப்ப பிள்ளையோட படிப்பு, கல்யாணம் எந்த அளவுக்கு ஆகும்னு பாத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வயசு என்ன நம்ம டிசைட் பண்ணலாம். அப்போ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் தலைமுறைக்கும் இருக்குமா இருக்காதா சார்? இதுக்கு முன்னாடி எத்தனை நெட்வொர்க் பண்ணிருப்போம், பிசினஸ் எல்லாம் பேசியிருப்போம். என்ன சொல்லுவோம் சார்? ஒரு 2 வருஷம் ஓடுனா போதும், நம்ம ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இப்படிதான் பேசியிருப்போம் சார். யாராவது லைஃப்னு பேசியிருக்கீங்களா சார்? இது லைஃபா போகணும்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எதை சொல்லியிருப்போம்? ப்ராடக்ட் கான்செப்ட் சொல்லியிருப்போம். பட் நார்மலா ஏதோ ஒரு கிரிப்டோவோ ஏதோ ஒரு ஐஎன்ஆர் கான்செப்டோ சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியாது. ஏன்னா அது யாரோ ஒருத்தவங்க ஆரம்பிக்காங்க, எப்ப மூடுறான்னு நமக்கு தெரியாது. இது யார் சார் ஆரம்பிச்சிருக்கா? எஸ், நம்ம நமக்காக, நம்ம வளர்ச்சிக்காக ஆரம்பிச்சிருக்க சார். அப்ப பாத்தீங்கன்னா 30,000 நண்பர்களே, இந்த இடத்துல ப்ராஃபிட் 1,69,000. ஹெல்ப் பாருங்க, $30,000 நமக்கு எங்க போய் சப்போர்ட் ஆக போகுது? ஆரம்பத்துல இணைஞ்சவங்களுக்கு போய் சப்போர்ட் ஆக போகுது சார். இந்த இடத்துல சங்கர் சார் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த $30,000 ஏன் கேஷ் 25ல உள்ள நண்பர்களுக்கே நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இது யாருங்க? நம்ம பணம், நம்ம எதுக்குனாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்ப கேஷ் 25 குயிக்கா வர்றதுக்கு இந்த இடம் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, சூப்பர். அப்ப நண்பர்களே பாருங்க, 7 கோல் பார்த்தாச்சு. இதுதான் சார் டோட்டலா உள்ளதான். நெக்ஸ்ட் சார், அது பண்றோம். எஸ் நண்பர்களே பாருங்க, இவ்வளவு நேரம் பாசிவ்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணதுனால பாசிவ்ல இவ்வளவு இன்கம் பார்த்தோம். ஆனால் அந்த ஆக்டிவ கையில எடுக்கும் போது, பொறுமையா நிதானமா நம்ம பயணப்படும் போது எத்தனை லட்சம் டாலர் வரப்போகுது, இந்த ஆக்டிவ் போது எப்படி பாசிவ்க்கு சப்போர்ட் ஆக போகுது 5 நிமிஷத்துல பார்ப்போம். எஸ் நண்பர்களே பாருங்க, இங்க வந்து $30 நம்ம ஏற்கனவே இணைஞ்சிட்டோம். என்ன பண்ணுங்க, ஒரு நபரை இணைக்கும் போது $10, இன்னொரு நபரை இணைக்கும் போது $10. எஸ் சார், 2 பேர் தான் கணக்கா சார் அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம இது சன்ஃபிளவர் கான்செப்ட் 25 லெவல். உங்க திறமைக்கு ஏத்தாப்புல எத்தனை நண்பர்களை வேணாலும் இங்க இணைச்சிக்கலாம். வந்தாருல வேல்முருகன் சாரா வெற்றிமுருகன் சார் முதல்ல பேசினாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 30 நண்பர்களுக்கு மேல டைரக்டா கிரிப்டோல கொடுத்துருக்கோம். எவ்வளவு பெரிய விஷயம் சார்? கிளாப் பண்ணுங்க சார். 30 நண்பர்களை டைரக்டா கிரிப்டோல கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, அது எந்த அளவுக்கு அவங்க பேச்சிலே தெரியுது பாருங்க. ஏதோ ஒரு மிடி நாட்டுல பேசாம உள்ளத்துல இருந்து பேசினாரு பாருங்க சார். அதுதான் சார் லவ் பண்ணா இந்த பிரபஞ்சம் நம்மையும் லவ் பண்ணி நம்ம தேவைகளை நிறைவேற்ற பிரபஞ்சம் தயாரா இருக்கு சார். எஸ் நண்பர்களே பாருங்க, அப்ப இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி 2 நபர்கிட்ட இருந்து $10, $20. அப்ப 3வது ஒரு நபரை கொடுத்தா சார், நெக்ஸ்ட் 3வது நபரை கொடுத்தா எஸ் அங்கேயும் $10. அப்ப நண்பர்களே பாருங்க, எத்தனை நபர்களை கொடுத்தாலும் இங்க $10 நமக்கு கன்ஃபார்ம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் சார். நண்பர்கள் பாருங்க, இந்த இடத்துல நம்ம 2 பேர் கொடுத்தவங்க, ஏன்னா எதுக்காக டூமேட்டிக்ஸ் போட்டுதான் உங்களுக்கே தெரியும். இது வந்து பாசிபிலிட்டி. 10 பேர் போட்டு 10 ஜீனாலஜியை காட்டுறது, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்சன் தான் பண்ணுவாங்க. நார்மலா ஒரு நெட்வொர்க்கர் 2-4 ஃபார்முலா வந்து நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும். கரெக்டுங்களா? 2-4 ஃபார்முலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சோ அதனாலதான் சிம்பிளா போட்டிருக்கு. இந்த சிம்பிளா போட்டாலே எவ்வளவு வருமானம் தலை சுத்துது அதை பார்ப்போம். நண்பர்களே பாருங்க, இங்க அதே 2 நபர்கள் இங்க வராங்க. இங்க $30 உங்களுக்கு $10 சொன்ன இல்லையா, அந்த $10 $20 உங்களுக்கு. நண்பர்களே பாருங்க, இந்த ஒரு கோடு தான் சொல்ல தெரியவா, அடுத்த கோடு இதே நான் டிட்டோ. ஓகேங்களா? 2வது பாருங்க, அந்த 2 பேரையும் ஆளுக்கு 2 பண்ணுங்க. இவ்வளவுதான் சார். சார் டூப்ளிகேஷன், பவர் ஆஃப் டூப்ளிகேஷன், இதுதான் நெட்வொர்க்குடைய தாரக மந்திரம். அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதே விஷயத்த சொல்லி, எப்ப அங்க வா, இங்க வந்தா வேலை பார்க்கணும், ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், உன்னால 2 நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு செஞ்சா நம்ம டீம் வளரும்.
இல்ல சார் ஆளை போடணும், ஏதோ அந்த டார்கெட் 12 சொல்லிட்டாங்க, அதுக்கு அந்த ராயல்ட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அது என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். நம்ம லைஃப மாத்திட்டு தான் சார் வந்திருக்கோம். சோ அதை பிளான் பண்ணி கரெக்டான நபர்களை பொறுமையா சொல்லி கொடுத்து, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஜூம் மீட்டிங் இருக்கு. இதை விட நமக்கு என்ன வேணும்? ஜூம் மீட்டிங்ல ஸ்ட்ரென்த் நீங்க உட்கார வச்சாலே இந்த கையை கட்டிட்டு உட்காரலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்ம டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அற்புதமா உங்களுக்கு இன்னும் எளிமையா எப்படி சொல்லணுங்கிற அற்புதமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்க கத்துக்கலாம் நண்பர்களே. எஸ், அப்ப நண்பர்களே பாருங்க, அப்போ 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த 2 பேரையும் ஆளுக்கு 2 பண்ணதுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழே ஃபுல்லா பார்க்க வேண்டாம். என்னைக்குமே வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கோம், இருட்டுல உட்கார்ந்து இருக்கோம். அப்போ ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு 5 கிலோமீட்டர் தாண்டி போகணும்னா கையில ஒரு டார்ச் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? டார்ச்ச அழிப்போம். அடிச்சா எவ்வளவு தூரத்துக்கு வெளிச்சம் வரும்? அவ்வளவு தூரம் தான் நடப்போம். இல்ல டார்ச் கையில இருக்கு, 5 கிலோமீட்டர் போகணுமே, இருட்டா இருக்கு அப்படின்னு நினைப்போமா? சோ இதுதான் நமக்கு வேணும் முயற்சி. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும் போது கீழே ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஏன்னா இது உடனே தான் நடக்க போறது இல்ல. சோ பொறுமையா, ஏன்னா நம்ம எத்தனையோ பார்த்துட்டோம், குயிக்கா வேணும் பார்த்தாச்சு. அப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம தலைமுறை மாறுமா மாறாதா சார்? சார் மாறுமா மாறாதா? கண்டிப்பா நம்ம கிளாப் பண்ணுங்க சார். சார் ஃப்ரெண்டு நண்பர்களே பாருங்க, அப்போ 2 பேரும் ஆளுக்கு 2 நம்ம பண்ண வச்சோம்னா பாருங்க, ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 5 USDT 20 USDT. சார் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி 90 ரூபாய் வச்சாலே 1700 ரூபாய் சார். 4 பேரை கொடுத்தாரு சார். எத்தனை மகளிர்கள், எத்தனை பேர் பாத்தீங்கன்னா, ஜவுளி கடையா இருக்கட்டும், ஜுவல்லரி ஷாப்பா இருக்கட்டும், காலில் செருப்பை கலத்திட்டு அந்த டைல்ஸ்ல காலில் செருப்பு இல்லாம நிக்க சொல்றாங்க சார். அது இப்ப தெரியாது எவ்வளவு சம்பளம், 8000 10,000 சம்பளத்துக்கு பின்னாடி உங்களுக்கு மெடிக்கல் சைட் வரும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா என்ன செய்ய முடியும் பாருங்க, அந்த சூழ்நிலையில மாசத்துக்கு 7000 8,000 வாங்குறாங்க. இங்க பாருங்க, நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஸ்லோவா பண்ணாலே இங்க நம்மளுக்கு வந்து பாருங்க 1800 ரூபாய். எஸ், அப்ப நண்பர்களே பாருங்க, அடுத்தது 8 பேர் வரும்போது $32. இப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 25 லெவல்ல சார், 25 லெவல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க? 1,73,18,352 USDT சார். இது இவ்வளவு எனக்கு எப்படி சார் அடிக்கி வர்றது? 2 4 8 தான் சாத்தியமே இல்லை சார். நானும் சொல்றேன் சாத்தியம் கிடையாது, இது சாத்தியமே கிடையாது. எப்பேற்பட்ட கொம்பனாலும் இது வாங்க முடியாது. என்ன சார் சொல்றீங்க, நீங்களே இப்படி பேசினா என்ன சார் நெகட்டிவானா? எஸ் நண்பர்களே, நான் என்ன சொல்றேன், இது ஃபார்முலா. இப்படி ஒர்க் பண்ணா கிடைக்குங்கிற ஃபார்முலா. ஆனா நம்ம எல்லாம் மனுஷங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தொழில் இருக்கும், ஒவ்வொரு இது இருக்கும். அப்ப பார்ட் டைமா நம்ம ஸ்லோவா பண்ணாலே நண்பர்களே, இதுல ஒரு 10%, ஒரு கோடியில 10% எவ்வளவு சார்? 17 லட்சமா? 17 லட்சம் டாலர். இல்ல 1% கணக்கு பண்ணுங்க, ஓகேங்களா? நம்ம தேவைகள் நிறைவேறா. சோ இந்த மைண்ட் செட்டோட, தொலைநோக்கு பார்வையோட நம்ம வந்து இதை அணுகி இந்த சிஸ்டத்துல கையெடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் பார்த்து கொடுக்கும் சார். சோ அற்புதமான ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து $30 நான் ஒர்க். இது 50. ஓகே சார், முதல்ல 30 மாறிட்டா? ரைட். அப்ப நண்பர்களே பாருங்க, நம்ம ஒரே வேலை எந்த இடத்துல பாக்குறோம், 2 பேரை மட்டும் கொடுக்குறோம். அடுத்து பாருங்க, நமக்கு வந்து அடுத்தது 50 USDTக்கு அடுத்த ஒரு இன்கம் நம்ம சிஸ்டம் ரெடி பண்ணிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80-20 ஃபார்முலா. இதுதான் சார் ஹைலைட்டான விஷயம். 80-20 ஃபார்முலால, அதாவது எப்படி சொல்ற மீட்டிங்ல ஒரு கடை வச்சிருக்கிறோம், அந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்னங்க பண்ணுவோம், அந்த லாபத்தை எடுத்து பக்கத்துல இது யாருமே இல்ல, இந்த மாதிரி நம்ம பிசினஸ் பண்ற அளவுக்கு யாரும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அடுத்த தெருவுலயோ இதுலயே நம்ம ஒரு பிரான்ச் ஆரம்பிப்போம், இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கையில இருந்து எடுத்து பண்ணணும். ஆனா நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ல இருக்கிறோம், கொஞ்சம் எடுத்து வைப்போம், அதுக்கு ஒரு செலவு வந்துடும், உண்டா இல்லைங்களா? சோ அடுத்த மாசம் இப்படியேதான் போயிட்டு இருக்கோம். ஆனா நமக்காக பாருங்க, இந்த சிஸ்டம் அற்புதமா 80% நமக்கு உடனே கொடுத்துருது. 20% சிறுக எடுத்து வச்சு இந்த 20% பாருங்க 50 USDT வர தண்ணின்னா ரொம்ப எல்லாம் இல்ல, 50 USDT வரவும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடுத்த ஒரு இன்கம் நம்ம கொடுத்ததுக்காக 50 USDT டாப் அப் பண்ணி இங்கேயும் நமக்கு யார் வரப்போறாங்கன்னா நம்ம கூட ஏற்கனவே முதல்ல $30 பயணப்பட்டிருக்காங்க இல்லையா, ஏன்னா ஒர்க்கிங் பிளான் இல்லையா? அப்ப அவங்களும் 2 பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க தான் இங்க வர போறாங்க. அதனாலதான் போட்டிருக்கு 100% நான் ஒர்க்கிங். எங்க வேலை பார்க்கணும், ஒரே வேலை ஒரே இடத்துல வேற முதல் போர்டு மட்டும் வேலை பார்த்தா போதும், ஓகேங்களா? $30 மட்டும் வேலை பார்த்தா போதும்.
அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா சார் ரெண்டாவது இது தகிட்டோம், சரி பரவாயில்ல சார். பாருங்க, ஒரு ஆள்கிட்ட இருந்து $20, அங்க 10 பார்த்தோம் இல்லையா, அங்க 20, இங்க அப்ப $40, அப்ப 4 பேர்ல இருந்து 20, எப்படி பாத்தீங்கன்னா டோட்டலா 25 லெவல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்கதான் 1,73,18,000. அப்ப இதுல பாதி அங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ், சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, அடுத்தது பாத்தீங்கன்னா எதுவரை சார் இந்த $50 பிடிப்பாங்கன்னா, நீங்க எப்போ உங்களுக்கு இந்த 20%ல $50 வரத்தனியும் தான் பிடிப்பாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் இதுல எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லோன் சரியா வந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள். சூப்பர், ரைட். அடுத்து பாருங்க, 50ல இருந்து $100 டாப் அப்புக்கு உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்க. எஸ், 20% புடிச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த $100க்கு நமக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகுது. அதனை ஐடின்னு சொல்றாங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு கோடு லெவல் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு பேசிக் சொல்லுங்க சங்கர் சார் விஷயத்தை பாருங்க. மிரர் பிளான் சார், இதுவரை எத்தனை நெட்வொர்க் பார்த்திருக்கோம் சார். மிரர் பிளான் எங்க கேள்விப்பட்டிருக்கோங்க சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் போர்ட்ல நீங்க ஒரு 50 பேரை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல, அதே ஆட்கள் எத்தனை இதை நம்ம இதை பாருங்க 100, அது 50, 100, 200 அவ்வளவுலயுமே அதே ஜீனாலஜி அப்படியே காட்டும். புரியுதுங்களா சார்? எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்போ நம்ம உழைப்பு எல்லா அப்போ வரக்கூடியது இது ரெடியா இருக்கு அப்படிங்கிற காட்டுது. அது புதிய நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லும் போது அவங்க உண்மையிலே யோசிப்பாங்க, இது எதுக்கு சார் இந்த மிரர் பிளான கொண்டு வந்ததுல என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அதையும் நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன். அப்ப பாத்தீங்க நண்பர்களே, இங்க 100% நமக்கு இங்கே நான் ஒர்க்கிங்னா அதன் அடிப்படையில நமக்கு $100 கிடைக்குது. இங்கேயே சிஸ்டம் 20% பிடிச்சு அடுத்தது நமக்கு சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைனலா 200 USDT கோடுக்கு நமக்கு கொடுக்கப்படுது. ஓகேங்களா? எஸ், இந்த 200 பாருங்க, இந்த ஒரு நபர் நம்ம கீழே மெதுவா வரட்டுமே, அவசரமே இல்ல சார். $80 உங்ககிட்ட 72 7,200 ரூபாய் மகளிர் மாசம் மாசம் கால் கடுக்க நின்று சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த இங்க பாருங்க. அதே நம்ம டீம் நம்ம நண்பர் குடும்பத்தை அப்படியே அரவணைச்சு கொண்டு போகும்போது பாருங்க, ஒரு நபர்கிட்ட இருந்து $80, அப்ப 2 பேர்ல இருந்து $160 into 90 ரூபாய் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க நண்பர்கள். சோ இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா டோட்டலா அதே 2-4 ஃபார்முலா தான். இன்னும் நீங்க குயிக்கா வேணும்னா எத்தனை நண்பர்களாலும் இங்க நீங்க அறிமுகப்படுத்தா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 6,76,27,472 USDT. எஸ், சரி சார், இதுல எப்படி சார் இதுல 20% பிடிப்பீங்களா? கிடையாது, ஏன்னா முடிஞ்சிச்சு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் 100% நமக்கு இந்த வருமானம் இருக்கும். இதெல்லாம் நான் சொன்னேன், 1% வச்சுக்கோங்க. 1% இதுல வச்சாலே நம்ம லைஃப் செட்டில் ஆகாம ஆகலாம் சார். இந்த இடத்துல சங்கர் அடிக்கடி சொல்லுவாரு ஒரு விஷயம், சார் ஒரே இதுலயே இத்தனை கோடி காட்டிட்டீங்க, எதுக்கு சார் இத்தனை போர்டுன்னு கேக்குறீங்க இல்லையா? அதுக்கு அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்னன்னு உங்களுக்கே தெரியும் நண்பர்களே, ஒரே விஷயத்தை திருப்பி 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 நம்ம பண்ணும்போது அதுல ஒரு வகையான இன்கம் தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் சொல்றேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல உங்களுக்கு சொன்ன பல வகையான பிரான்ச் ஆபீஸ் போடும்போது ஒரு இடத்துல பிசினஸ் டல்லா இருந்தாலும் அடுத்ததுல இருந்து கிடைக்கும் இல்லையா? சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல நமக்கு வந்து ஒரு 10 லெவல்ல இருந்து வருமானம் வரும்போது அதே நபர்கள் நம்ம 10 லெவல் முடிக்கும் போது அவங்க 5 லெவல் முடிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா 2வது இதுக்கு வந்து ஜம்ப் ஆவாங்க. எதுக்கு? 50 USDTக்கு. அப்ப அங்க ஒரு நபர் இணைந்தாலே அதே நபர் இணைந்தாலே எவ்வளவுங்க? $20. ஓகேங்களா? சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் ஒரு பாட்டா ஒர்க் நடக்கும்போது நம்ம $200 இந்த மிரர் பிளான்ல கொஞ்சம் கொஞ்சம் நபர்கள் அப்படியே வர 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 நம்மளுடைய இன்றைய தேவைகள், ஏன்னா எல்லாரும் ஒரு தொழில இருப்போம், ஒரு வேலையில இருப்போம், கரெக்டுங்களா? அது எல்லாமே கைக்கு வாய்க்குன்னா கரெக்டா இருக்கு. பட் நம்ம சேவிங்ஸுக்கு அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய இந்த கிரிப்டோ பிளான் வந்து அற்புதமா வடிவமைச்சிருக்காங்க, நீங்க மனசுல வைக்கணும். ஓகேங்களா? எஸ். அப்போ ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா, $30ல $26 எடுத்து 25 லெவலுக்கு பிரியுது. ஓகேங்களா? அப்ப ஏன்னா நம்ம பணம் தான் $30 கொடுத்தா 26, மீதி $4 நமக்காக எடுத்து வைக்காங்க. அந்த $4 எதுக்கு அப்படிங்கிற பார்ப்போம். எஸ், நண்பர்களே பாருங்க, தாய்லாந்து ட்ரிப். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா நமக்கு கார் ஃபண்டு. கார் ஃபண்டு சொல்றத இங்க ஃபுல்லி பெய்டு கார் சார். ஏன்னா எல்லாருக்குமே அத்தியாவசியமா பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு அற்புதமான கார் இருந்தா போதுமா? ஏன்னா பஸ்ல போயிட்டு ஈடுபட்டு போறதுக்கு நீட்டா ஒரு ஃபேமிலியில 4 பேர் நச்சுன்னு போய் ஒரு இடத்துல இறங்குறது ஒரு 3 லட்சம் ரூபாய் கார் போதுமா? சோ ஃபுல்லி பெய்டு கார் அற்புதமா நம்ம கொடுத்துருக்காங்க. எதை வச்சு கொடுக்குறாங்க? நம்ம பணம் தான் சார். அந்த $4 மீதி இருக்கு இல்லையா, அதுல $2 எடுத்து பாத்தீங்கன்னா 300 நண்பர்கள் 3 லெவல்ல, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ல நம்ம டீம் மூலமா 300 நபர் ஒரு மாசத்துல வரணும் சார். ஒரு மாசத்துல எப்படி சார் சாத்தியம்? உண்டுங்களா? சில பேர் சொல்லுவாங்களா 2 மாசத்துல பண்ணணும், பண்ணாதான் உங்களுக்கு உண்டு சொல்லியிருக்காங்களா சார்? எத்தனை டார்கெட் கொடுத்துருக்காங்க.
இங்க பாருங்க, எந்த டார்கெட்டும் கிடையாது. லைஃப் லாங்கா நீங்க எப்ப 300 நபர்கள் வர்றாங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தாய்லாந்து இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி கொடுக்குறான்னு உங்களுக்கே தெரியும். 302 600 USDT அதை கனெக்ட் பண்ணி நமக்கு வரும். எஸ், அடுத்து பாருங்க, அந்த 4ல இருந்து 7 லெவல் வர 5 6 எஸ் 4 5 6 இந்த லெவல்ல 1700 மெம்பர் எப்ப வராங்களோ அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1700 நம்ம ரேட் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 லட்சம் சம்திங் வந்து ஓகேங்களா? ரெண்டு கலெக்ட் பண்ணீங்கன்னா $3400 சம்திங். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா கார் ஃபண்ட் இவ்வளவுதான் சார். அப்போ நம்ம பணம் நமக்குள்ளே டிராவல் ஆகுது. இதுல சார் ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் பாக்கீங்களா சார்? நம்ம எத்தனையோ டிராவல் பண்ணிருக்கோம் சார். உலகத்திலே சர்வீஸ் சார்ஜ் இல்லாத ஒரே ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் பெருமிதத்தோட சொல்லுங்க சார். யாருக்காவது மனசு வருமா சார்? சார் யாருக்காவது மனசு வருமா? நான் கூட ராமலிங்க சார்ட்ட கேட்டேன் சார், கேஷ் 20 பேர் ஆரம்பிக்கும் போது சார் சர்வீஸ் சார்ஜ் ஒன்று வைங்க சார், என்ன சார் பெரிய அது அப்படின்னா, இல்ல ராஜா நான் நிறைய பார்த்தாச்சு, பல கோடிகளை பார்த்தாச்சு, இனிமே மக்கள் பணம் ஒரு பைசா நமக்கு தேவையில்லை, நம்ம வித்தியாசமா பண்ணி உலகத்துல யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும், நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சாப்ல உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பால இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட்டால இன்னைக்கு நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா சார் வந்து மத்தியானத்துக்கு மேல ராயல்டி பிளான் கேஷ் 20 பேர் சொல்ல போறாரு. அவ்வளவுதான், அவ்வளவு ஒரு காலம் தரையில இருக்காது, வானத்துக்கு மேல பறக்கும். என்ன காரணம்னா இருக்கிற நம்ம என்ன ப்ராஜெக்டோ அதுக்குள்ள அடிஷனலா 111 கோடி ரூபாய் 2வது லெவல்ல கொடுக்க போறாரு சார். சார் 2வது லெவல்ல கொடுக்க போறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம், பாருங்க பெரிய மிராக்கிள் நடக்கும் போது. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இவ்வளவுதான் பிளான். சிம்பிளான விஷயம் தான், சிம்பிளா உங்களுக்கு புரியும். நம்ம பிளான சார், நம்ம பிளான 2 நிமிஷத்துலயும் சொல்லலாம், 20 நிமிஷத்துலயும் சொல்லலாம், 2 மணி நேரத்துலயும் சொல்லலாம். சொல்லாம சொல்ல முடியாதுங்களா சார்? மத்த பிளான் சொல்றதுக்கு குழப்பம். ஆனா நம்ம பிளான் இப்ப 2 நிமிஷம் சொல்ல முடியுமா முடியாதுங்களா? சோ இதுதான் சார் நம்மளுடைய ஹைலைட்டான விஷயம். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நண்பர்கள் 2 நண்பர்களை நீங்க வாய்ப்பு கொடுத்தா போதும் அப்படின்னா சிஸ்டம் சொல்லுது. நீங்க எத்தனை பேர் நாள் கொடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் நம்ம வித்ட்ரா எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டிடக்ஷன் உண்டு. இல்ல சார் இது சர்வீஸ் சார்ஜ் இல்ல சொல்றீங்க, இப்ப டிடக்ஷன் சொல்றீங்க. பொறுமை நண்பர்களே, பாருங்க $20 வர 0.5 டிடக்ட் பண்ணுது, $20 மேல 5% டிடக்ட் பண்ணுது. இல்ல சார் சர்வீஸ் சார்ஜ் இல்ல நீங்க எஸ் நண்பர்களே, இந்த படம் எங்க போடுங்க, இது என்னங்க போடு கிரிப்டோல உள்ள ஹெல்பிங் ப்ராஜெக்ட் இருக்கோ நம்ம நம்ம நினைக்கிறதா. கேஷ் 20 பேர் வேணுமா நம்ம மாத்திக்கலாம். சார்ட்ட சொன்னா போதும் சார், கேஷ் 20 பேர் போடுங்க சார்னா போட்டுருவாங்க. ஓகேங்களா? இது நம்ம ப்ராஜெக்ட். ஓகேங்களா? சூப்பர். எது ஸ்லோவா போதோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் முதல்ல சொல்லிட்டேன். இப்ப நமக்கு எது தேவையோ அதுக்கு நம்ம படிக்கலாம். ஏன்னா இது நம்ம திட்டம், நமக்கான திட்டம், நம்ம வளர்ச்சிக்கான திட்டம். சூப்பர். அங்க பாருங்க, அவ்வளவுதான் மெயினான கண்டிஷன்ஸ் இதுதான். மற்றபடி டெய்லி வித்ட்ரா இருந்து 10ல இருந்து 100 USDT வர. இல்ல சார் எனக்கு 200 USDT இருக்கு சார், எனக்கு நீங்க வேணும் சார் கேட்டீங்கன்னா கூட நம்ம தலைவர்கள் உடனே கையில கொடுப்போம் சார். இந்த கண்டிஷன் நம்ம வந்து கண்டிஷனா இல்ல. இது $100 யார் டெய்லி ஏர்ன் பண்றாங்களோ அதுக்கப்புறம் 150 200 டெய்லி ஏர்ன் பண்ணா சார்ட்ட சொல்லுங்க 500 மாத்துவார் லிமிட்டர். இதுதான் ராமலிங்க சார், சங்கர் சார். ஓகேங்களா? இதுக்கு மேல என்ன சார் வேணும்? மத்த என்ன சார் நடக்கும்? இதான் சார் லிமிட், இவ்வளவுதான் சார். இல்ல சீலிங்னு வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? சீலிங்னு வச்சு ஒரு நாளைக்கு $100 கிடையாது. நீங்க $150 ஏர்ன் பண்ணாலும் அந்த $50 வேஸ்ட். ஆனா நீங்க எப்படி சார் இருக்கு? இது சீலிங்கா சார்? இந்த $150 வந்தா மறுநாள் கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தான் இங்க டிசைன் பண்ணி. ஓகேங்களா? எஸ் நண்பர்களே, வேற ஒண்ணு சொல்ல கொண்டு இல்ல, எல்லாமே கரெக்டா முடிஞ்சிச்சு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ராயல்டி. இப்ப 12 டைரக்ட் சொல்றாங்க இல்லையா, அந்த ராயல்டியுடைய பவர் என்னன்னு சார் சொன்னதுக்கு அப்புறம் ஏன் 12 பேரை கொடுக்கணுங்கிறது நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இங்க இருந்து கிளம்பும் போது 12 பேர் அற்புதமான நபர்களை கொடுக்கணுங்கிறது நீங்க முடிவு பண்ணுவீங்க நண்பர்கள். சோ இவன் நேரம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கிரிப்டோ 25 இந்த உலகளாவிய திட்டத்தை கேட்ட உங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஜெய்.